ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டல் விலாக்ஸ். என்னை நம்பி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நிஜமாக நீங்கள் நினச்சே இருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. இது வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு பயங்கரமான ட்விஸ்ட்டும் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. இன்றைக்கி அருமையான ஒரு ஹேர் டை தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஹேர் டை அதாவது இளநரை முதுநரை அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காகவே வந்துடுது எல்லாருக்குமே. ஏன்னா இளநரை குழந்தைங்களுக்கான விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சினால நிறைய பொல்யூஷன் இது மாதிரி விஷயங்களால சீக்கிரத்திலேயே இளநரை வந்துடுது. அதாவது கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு கூட நமக்கு முன்னாடியெல்லாம் 50 வயசுக்கு மேலே நரைக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ எல்லாம் 30 வயசுலேயே நரைச்சி போயிடுது. அந்த அளவுக்கு பொல்யூஷன் மோசமாக இருக்குது. இப்போ பாருங்க, இந்த டையை நான் கையில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. நிஜமாக நீங்கள் நான் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு இது பயங்கரமான எஃபெக்டாக இருக்க போகுது. வாங்க இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கண்டிப்பாக அயன் கடாய் தாங்க இதை எடுத்துக்கணும். அயன் கடாய் வச்சு ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகு தாங்க சேர்த்துருக்கேன். இந்த கடுகுல வந்து நல்லா ஆயில் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மை இது. கடுகு வந்து ஹேருக்குமே ரொம்ப நல்லது. அதனால கடுகு வந்து நீங்கள் ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா படபடன்னு பொரியணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா பொரியறது தெரியும். அதோட இப்போ 25 கிராம் அளவுக்கு நீங்கள் கடுகு சேர்த்துருக்கீங்கன்னா அதில் பாதி அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் சொல்லவே வேண்டாங்க, ஹேருக்கு எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட முடியை வந்து எந்த அளவுக்கு அது கருமையாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதில் பாதி அளவுக்கு கருஞ்சீரகமும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கோங்க. நான் வந்து வளவலன்னு பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் வந்து அதுக்கு தேவைப்படுற பேச்சை தான் நான் பேசுகிறேனே தவிர்த்து எக்ஸ்ட்ரா பேச்சு பேசுகிறது இல்லை. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அதுக்கு அடுத்து முக்கியமான பொருளுங்க இது தாங்க. நம்மளோட முடியை வந்து கருமையாக்கக்கூடியதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் சுத்தமாக தொடச்ச கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கைவிடாமல் கலருங்க. கருவேப்பிலைக்கு வந்து இயற்கையாகவே நம்மளுடைய ஹேருக்கு வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளோட ஹேரை வந்து முடி உதிராமலும் அதே நேரத்தில் முடி வந்து கருமையாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் வந்து நான் செய்கிறது மாதிரியே நீங்கள் செஞ்சு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன். எப்பெல்லாம் உங்களுக்கு ஹேர் டே தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாங்க, டக்குன்னு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹேருக்கு வந்து ஒரு நேச்சுரல் ப்ராடக்டாகவும் இது இருக்கும். இது கெமிக்கல்லாம் எதுவுமே இல்லாமல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கைவிடாமல் கலர உங்களுக்கு கடுகு சீரகம்லாம் நல்லா வெடித்து வந்துடுச்சு. அதே நேரத்தில் கருவேப்பிலையும் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு நீங்கள் பயப்படாதீங்க. அந்த சட்டி வந்து நல்லா சூடாகி புகை வர ஆரம்பிச்சுட்டு நான் சிம்னியையும் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கருவேப்பிலை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கருக ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் நம்ம கடுகு வெடிக்கும் போது சூப்பரான அரோமா நமக்கு வருங்க. அப்படியே இந்த கடுகு நம்ம துவையல் அரைக்கும் போது வறுத்து துவையல் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லாக வந்தது. அதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம கருக வறுக்க நம்ம கிச்சனே வந்து என்னன்னா ஒரு மாதிரியான ஸ்மெல்லு, அந்த கருகிற ஸ்மெல்லாகிடும். அந்த அளவுக்கு ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா வறுத்தாச்சு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 7-8 நிமிஷம் வறுத்து இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். கையால் இப்படியே உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா பரபரன்னு நுணுங்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். இப்போ இதுலேயே உங்களுக்கு பாருங்கள், கையில் நசுக்கி பார்க்குற பாருங்களா, நல்லா கருப்பு விட்டுது பாருங்கள். இது அப்படியே டைரெக்டாக நீங்கள் முன்னாடியில் இருக்கக்கூடிய அந்த வெண்மையான முடிக்கு நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா அப்படியே முடி வந்து கருப்பாக ஆகிடுங்க. இதை நீங்கள் வந்து பொடி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கூட கிடையாது. இருந்தாலுமே இதை நம்ம வந்து பொடி பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிடணுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு மை மாதிரி இருக்குது பாருங்கள், கண்ணுக்கு விடுவோம்ல ஐடெக்ஸ் மை, அது மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா அந்த ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு அந்த கடுகில் உள்ள ஆயில்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா அழகாக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அதாவது பவுடர் மாதிரி கிடையாது, ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நான் கையில் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இந்த கையிலேயே இவ்வளவு இதை அப்ளை பண்ணும்போது இவ்வளோ கருமையாக இருந்தால் நம்மளோட ஹேரில் வந்து இது எவ்வளோ கருமையை கொடுக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக எவ்வளோ ஒரு கருப்பாகும் பார்த்தீங்களா நம்மளுடைய ஹேரு.
அந்த அளவுக்கு முடி வந்து கண்ணங்கரேன்னு இருக்குங்க. இதை அப்ளை பண்ணுனா பாருங்க, தண்ணியில நினைச்சு நான் காமிக்கிறேன் பாருங்க, போகவே இல்லை பாருங்க. தண்ணியில நினைக்க மேன்மேலும் வந்து அந்த அந்த கருமை வந்து திரும்ப திரும்ப எக்ஸ்ட்ராவா ஒட்டுதே தவிர்த்து அது போகவே இல்லை. இப்போ இதை வந்து நான் போக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல சோப்பு வச்சு இல்லை லிக்விட் வச்சு வாஷ் பண்ணினா மட்டும்தான் போகும். நார்மலாக போகவே போகாது. அந்த அளவுக்கு கருமை கையில் ஒட்டி இருக்குது. இப்போ இதை நம்ம தலையில் தடவும் போது அந்த தலையில் வந்து இந்த கருமை வந்து அப்படியே, அதாவது அந்த வெண்மையான முடி இருக்குது பார்த்தீங்களா, கிரே ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒட்டும் போது தடவும் போது அப்படியே அதில் வந்து பச்சைக்குன்னு ஒட்டிக்கும். அது மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணுறது இல்லாமல் அடுத்தது நம்ம ஒரு ஹேர் டை நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஹேர் டைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திரும்ப அதே ஒரு அயன் கடாயை வச்சு அதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு காஃபி தூளுங்க, அதாவது ப்ரூ காஃபி இல்லை சன்ரைஸ், இது மாதிரி காஃபி தூள் நான் 5 ரூபாய் பாக்கெட்டு 2 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஹேரோட வால்யூம்க்கு பொறுத்து தேவைப்படுறது மாதிரி நீங்கள் 10 ரூபாய் பாக்கெட்டு 2 எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டி வரட்டும். சுண்டி வர்ற நேரத்தில் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, இதுலேருந்து தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா உள்ளதை நீங்கள் ஒரு பாட்டிலில், குட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் வெளியில் போகிறீங்க, அர்ஜென்ட்டாக உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் அதை தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்து இதையுமே நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து இதுவும் வற்றி வருது. இந்த டைமில் உங்கள்கிட்ட ஹென்னா பவுட்ரு, அதாவது மருதாணி பவுட்ரோ அல்லது அவுரியிலை பொடியோ எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் தேவையான அளவு, அதாவது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். நான் இதில் வந்து அவுரியிலை பொடி வச்சுருக்கேன். அவுரியிலை பொடியை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னாலே சூப்பரான ஹேர் டை வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் செஞ்சு வச்சு உடனேவும் அப்ளை பண்ணிக்கலாம் ஹேரில், இல்லை 2 மணி நேரம் கழிச்சும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஓவர் நைட் இதை வச்சுட்டு மறுநாள் காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்துட்டு நீங்கள் தலை வாஷ் பண்ணிங்கன்னா முடி கண்ணங்கரையல்னு இருக்கும் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்த ரிசல்ட்டு கொடுக்கலங்க. நிஜமாக சொல்கிறேன், நான் இவ்வளவு பண்ணி எனக்கு அந்த ரிசல்ட்டு கொடுக்கல. இது வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்குமாங்கிறதும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுதாங்க அந்த ட்விஸ்ட்டு. இது மாதிரி கையில் வந்து கருமையாக இருக்கிறது எல்லாம் தலைமுடியில் அப்படியே ஒட்டணும்னா எப்படிங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த கருப்பு வந்து நம்ம தலையில் ஒட்டும் போது திரும்ப சோப்போட்ட மூஞ்செல்லாம் வழிஞ்சு வராத அந்த கருமை, அதுக்கே நம்ம இவ்வளோ ப்ராடக்டை செலவு பண்ணி இந்த கருமையாக இந்த பவுடரை நம்ம ரெடி பண்ணணும். இருக்கவே இருக்க ஐடெக்ஸ் கண்மை இருக்கே, அதை வாங்கி வச்சுக்கிட்டாலே தலையில் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிட்டு போயிடலாமே. இதை பாருங்கள், இப்போ அடுத்து டை. இந்த டை தான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நிச்சயமாக எனக்கு ஒர்க்கே ஆகலைங்க. இது மாதிரி நிறைய பேர் சொல்லி தான் வீடியோ போடுறாங்க. ஆனால் அதை பார்க்கறதுக்காண்டியும் ஒரு கூட்டம் இருந்து மில்லியன் வியூஸ் போகுதுங்க. நம்ம ஒரிஜினலாக நேர்மையாக ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அதுக்கு வந்து வியூஸே போக மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. நிச்சயமாக இது மாதிரியான சில விஷயங்களை நம்பி ஏமாறாதீங்க. எது கரெக்டாக இருக்குங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த யூஸ்ஃபுல். கண்டிப்பாக எனக்கு டைம் ஆனது தான் மிச்சம், பொருள் வேஸ்ட்டாக போனது தான் எனக்கு மிச்சம். ஏன்னா இதில் நான் வேறு பொருள் ஏதாவது செஞ்சுருப்பேன். இது எனக்கு ரொம்பவே டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு ஏமாறாமல் இனிமேலாவது நல்லபடியாக எல்லா வீடியோக்களும் பார்த்து எது நல்லதுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இது மாதிரி கையில் கருப்பை பார்த்த உடனே நம்மளோட முடியும் கருமையாயிடும் அப்படின்னுட்டு தப்பு கணக்கு போட்டுடுறாங்க. இந்த கருமையை தலையில் தடவணும் அப்படின்னா, அதை தடவி வெளியில் போனோம் அப்படின்னா அந்த வெயில்லையோ மழையிலையோ நம்ம நனைஞ்சிட்டோம் அப்படின்னாலும், வெயிலில் நடந்தால் கூட அதை அப்படியே உருகி ஃபேஸ்க்கு வந்துச்சுன்னா நம்மளோட ஃபேஸோட நிலைமை என்னாகும் அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம சேர்க்குற பொருள் என்னவோ நல்ல பொருள் தான் நம்ம சேர்க்குறோம், ஆனால் அது நமக்கு செட் ஆகுமாங்கிறதையும் பாருங்கள். கண்டிப்பாக இது நிச்சயமாக ஒட்டவே இல்லைங்க. நான் திரும்ப சொல்கிறேன். அதான் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ஒட்டி முடி கருமையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். எனக்கு பெரிய வருத்தமே இது மாதிரியான வீடியோக்களை நிறைய ஷேர் பண்ணுறீங்க, பார்த்து மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுதே அப்படிங்கிறது தான். நம்ம ஒர்த்தா போடுற வீடியோஸ் யாரும் பார்க்கலையேங்கிற வருத்தமாகவும் இருக்குது. நன்றி.